விண்கலத்தை விட்டா வெளியில போயிட்டான். திரும்பவும் விண்கலத்துக்கு வர்றதுங்கிறது எந்த விதமான உறுதியும் இல்லை. காலை வச்சுட்டான். வச்ச பிறகு அமெரிக்காவே அப்படி குதூகலிச்சது. ஏன்னா இது வரைக்கும் ஒரு மனித முயற்சியில இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்ததே. உடனே எல்லாரும் வந்து பத்திரிகையாளர்கள்லாம் போய் ஆம்ஸ்ட்ராங்குடைய தாயை போய் பார்த்தாங்க. தாயை போய் பார்த்து கேட்டாங்க, அமெரிக்காவே குதூகலிக்குது, ஆம்ஸ்ட்ராங் என்பவர் வந்து இந்த மாதிரியான ஒரு பெருமை மிக்க ஒரு செயலை செஞ்சிருக்கிறாரு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு, உங்க உணர்வு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொன்னதுதான் தாய்மையினுடைய இலக்கணம். அவங்க சொன்னாங்க, அவன் நிலவர காதல் வச்சதை பத்தினா எனக்கு பெரிய சந்தோஷமும் சொல்ல முடியாது. ஆனா அவன் விண்கலத்துக்கு திரும்பி விண்கலத்திலேருந்து கீழே வந்து விமான நிலையத்துக்கு வந்து என்னுடைய வீட்டுல முதல் காரணம் வைக்கிறான் பாருங்க, அதுதான் எனக்கு சந்தோஷம்னு சொன்னான். அதாவது அவன் எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்கட்டும், ஆனா என் வீட்டுல காரணி பத்திரமா வராம பாரு, அதுதான் எனக்கு சாதனை. அதுதான் தாய். ஒரு பழங்கால ஒரு இங்கிலாந்து கதை, அதை சொன்னா கொஞ்சம் உங்களுக்கு அருவருப்பா இருக்கும், ஆனா அதை நான் சொல்லத்தான் வேணும். ஒரு கொடூரமான மருமகள் வந்து என்ன சொல்றா, நீ வந்து என்னோட நீ வாழணும்னு நினைச்சனா உன்னுடைய தாயுடைய இதயத்தை வெட்டி நீ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றான். உடனே இந்த கொடுக்கோல அந்த மனைவியினுடைய சொல்லுக்காக மயங்கி அவன் மேல இருக்கிற காமத்தினாலோ இல்லை காதலினாலோ அல்லது வந்து ஏதோ பயத்தினாலோ கட்டாயத்தினாலோ அவனுடைய தாயை அவனுடைய இதயத்தை வெட்டி எடுத்துட்டு அந்த மருமகளை தன்னுடைய மனைவியை நோக்கி ஓடி வரான். ஓடி வரும்பொழுது அந்த இதயம் சொல்லுதான், மகனை பார்த்து விழுந்துடாத அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஒரு கற்பனை கதையா, அது வந்து இதெல்லாம் இப்படிலாம் நடக்குமா, அதெல்லாம் நீங்க வந்து கேட்கலாம். ஆனா தாய்மையை பெருமைப்படுத்துவதற்கு இந்த கதையை வந்து ரொம்ப பெருசா சொல்லுவாங்க. இந்த கழுகு, அப்புறம் அந்த காட்டு இது கழுதை சிறுத்தைன்னு சொல்லுவாங்க, அந்த இது ஹையினஸ், அதுக்கு பேர் இங்கிலீஷ்ல பேர் ஹையினஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கொடூரமான மிருகங்கள். ஒன்று கூடி ஒன்றை வந்து தாக்கி எப்பேற்பட்ட உயிரினத்தை, சிங்கத்தை கூட, யானையை கூட, ஒட்டகத்தை கூட எதையுமே மடக்கி வந்து தின்னு முடிச்சிடும். அவ்வளவு மோசமான ஹையினஸ். அதே மாதிரி கழுகு, வல்லூர் வந்து அவ்வளவு கொடுமையானது. ஆனா அதனுடைய தாய்மையை நினைக்கிற போது ரொம்ப வியப்பாக இருக்கு. இந்த தொண்டைக்குழி இருக்குல்ல, அங்கதான் அந்த உணவை வச்சுக்கணும். எங்கேயோ போய் தேடி உணவு தொண்டைக்குழி வச்சுக்கணும் அப்படின்னா உள்ள போய் அவ்வளவுதான் வகுத்துக்கு போய் ஜீரணமாயிடும். அதை அப்படியே வச்சிருந்து பல மைல் தூரம் கடந்து வந்து தன்னுடைய குட்டிக்கு வந்து அதை கக்கி ஊட்டுது பாருங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த மிருகத்துக்கு அதுக்கு எப்படி தாய்மை உண்டாச்சு, அதுக்கு எப்படி வந்து ஒரு இந்த இடத்துல இருக்கிற உணவை இங்க கொண்டு வர, இங்க கீழே இறக்காம மேல கொண்டு வருது, அதுதான் வந்து தாய்மையுடைய. எனவே எனக்கு வந்து பெண்கள் மேல எனக்கு ஒரு அப்படி ஒரு பெருத்த மிக உயர்ந்த அபிப்பிராயம் உண்டு. அதை வந்து போற்றுகிற வகையில இந்த நிறுவனம் ரொம்ப சிறப்பான முறையில செயல்பட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனக்கு வாய்த்த மனைவியை பற்றி சொல்லணும். ரொம்ப அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பெண்ணை பார்க்க முடியாது. அவ இல்லாத இடத்துல ரொம்ப பாராட்டலாம், எவ்வளவு வேணா பாராட்டலாம். அது இருந்தாதான் கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். அதுக்கு சம்பந்தமான ஒரு விஷயம் சொல்றேன். எங்களுடைய தந்தை தமிழ்வாழ்வர்கள் சொல்வார்கள், இல்லற வாழ்க்கை வந்து ரொம்ப இனிதாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா மனைவியை பாராட்டிகிட்டே இருக்கணும். அப்பா சொல்லுவாங்க. அதை ஒரு மேடையில் நான் சொல்லிட்டு கீழே இறங்கின போது ஒரு நண்பர் சொன்னாரு, சார் எதை விட்டா சொல்லுங்க ஒத்துக்கிறேன், இதை மட்டும் என்னால் ஒத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னு, அவளுக்கு ஏற்கனவே மண்டகாரம் ரொம்ப ஜாஸ்தி, இதை வேற பாராட்டி தொலைச்சோம்னா இன்னும் ஏறி எங்கேயோ உட்காந்துக்கோ உச்சாணிக்க முடியலன்னா. என் மனைவி போல ஒரு பெண்மணியை பார்க்கறது இது வரைக்கும் நீங்க ஒரு விஷயம் நான் சொல்றேன், நீங்க நம்பவே மாட்டீங்க. இது வரைக்கும் என்கிட்ட ஒரு விலைமதிப்புமிக்க ஒரு பட்டுக்கூட கேட்டு எனக்கு தெரியாது, ஒரு நகை கேட்டு எனக்கு வந்து தெரியாது, ஒரு பூ, ஒரு அல்வா எதையுமே வந்து கேட்கவே மாட்டேன். எதுக்குமே அவர் ஆசைப்படாத, நான் என்ன கொடுப்பனோ அதை தான் வந்து வாங்கி கொடுக்குற ஒரு வித்தியாசமான மனைவி. ஆனா எடிசனுக்கு அப்படி ஒரு மனைவி வாங்கிக்கல. எடிசன் என்பவர் உங்களுக்கு தெரியும், பல்பை கண்டுபிடிச்சவர். அவர் வந்து தன்னுடைய அந்த மாதிரி ஒரு பெரிய ஆராய்ச்சி கூடம், அந்த கூடத்தினுடைய மூலையிலேயே வந்து மனைவிக்கும் அவருக்கும் படுக்க, அவர் அங்கேயே உட்கார்ந்துட்டு அவர் நடுராத்திரியெல்லாம் கண்டுபிடிச்சிட்டே இருப்பார். எடிசனை போல இந்த மனித சமுதாயத்துக்கு கண்டுபிடித்து நன்மையான விஷயங்கள் சொன்னவங்க அவர் யாருமே கிடையாது. ஆயிரக்கணக்கான பொருள் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பல்பு மட்டும்தான்.
ஒவ்வொரு விஷயமும் அவர் கண்டுபிடிச்சு கொடுத்தது தான். அவரை போல அவர் கண்டுபிடிப்பாளர் உலகத்தில் பார்க்க முடியாது. அவர் வீட்டுக்கு அவருடைய பரிசோதனை கூடத்துக்கு நான் போயிருக்கேன். அவர் வந்து ஃப்ளாரிடா மாநிலத்தில் அவருடைய வீட்டுக்கே நான் போயிருக்கேன். நான் இன்னும் அதை அப்படியே போற்றி பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க. அப்படி அந்த இடத்துல அந்த சோதனை கூடத்தினுடைய ஒரு பக்கத்தில் மனைவி தூங்கிட்டு இருக்கிறா, ஒரு பக்கம் வந்து இவர் வந்து சோதனை பண்ணிகிட்டே இருக்காரு. என்ன பண்ணுறாருன்னா, பல்பு இருக்கு இல்லையா, இப்போ நம்ம எளிதாக அந்த டங்ஸ்டன்ற கம்பியை வந்து இப்போ கண்டுபிடிச்சு எல்லாம் அவர் கொண்டாந்து கொடுத்துட்டாரு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான பொருளை அதில் டங்ஸ்டனுக்கு பதிலாக வச்சிருக்கிறாரு. காடுகளுக்கெல்லாம் போய் கடுமையான நரம்புகள் அந்த மாதிரி வித்தியாசமான உலோகங்கள் எல்லாத்தையும் முயற்சி பண்ணியிருக்காரு. சுவிட்சை போட்டது போட்டுன்னு உடனே போயிடும், ஒரு செகண்ட் எரிஞ்சு உடனே போயிடும். ஆனா முதல் முறையாக டங்ஸ்டனை கண்டுபிடிச்சு அதுல வந்து இது பண்றாரு, எரிய ஆரம்பிச்சிருச்சு. சில வினாடிகள் எரியல. அவருக்கு என்ன சந்தோஷமா இருக்கு, ஆயிரக்கணக்கான பொருளை முயற்சி பண்ணி எல்லாம் தோல்வி அடைஞ்ச பிறகு ஒரு பொருள் சில வினாடி எரிக்கணும், அவருக்கு சந்தோஷம் தாங்க. ஓடி போய் வந்து மனைவி எழுப்புறாரு. ஐயோ ஐயோ இங்க பாரு, இங்க விளக்கு எரியுது எரிஞ்சு போகாம தீஞ்சு போகாம அது ஒரு டக்குன்னு பொற்று போயிடாம மறுபடியும் இருட்டு வராம மறுபடியும் எரிஞ்சிட்டே இருக்கு. ஐயோ ஐயோ எழுந்து எந்திரிங்க. அவன் எந்திரிச்சா பொறுமையா இருந்துச்சு. என்ன கண்ணு பூசணி போல சனியை நமக்கு தொலைங்கன்னா நீதான் மனைவி சில பேருக்கு ஆச்சு. அதனால பெண்மையை பற்றி போற்றுவது என்பது வந்து உண்மையிலே வந்து ஒரு மாபெரும் விஷயம். ஆனா பெண்கள்கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம்னு ஒண்ணு இருக்கு. அதை நான் சொல்றேன். நீங்க இந்த பயிலரங்கம்னு சொன்னா, வாழ்மலை பேசுறேன்னு சொன்னா, இதுக்கு பிறகு நீங்க நிறைய மாறணும். நம்ம தமிழ்நாட்டுல என்ன பெரிய குறை தெரியுமா? நான் பல கூட்டங்களுக்கு போய் பேசுறேன், பயிலரங்கெல்லாம் நடத்துறேன். எப்படி வந்தாலும் அப்படியே வெளியில போயிடுவாங்க. அதாவது எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்றுக்காம, சொல்றது எதையுமே நம்பாம, எந்த கருத்தையும் உடன்படாம, ஆமாமா எவ்வளோ சொல்லிட்டு போயிடுவாரு, இவருக்குன்னா எவ்வளோ பேசி போயிடுவாரு, அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா நான் சொல்லக்கூடியது நடைமுறைக்கு சார் ரொம்ப சாத்தியமா இருக்கு. ரெண்டு விஷயம். அவமானங்களை எதிர்கொள்வதில் பல பெண்களுக்கு அந்த கரை கையில் இன்சல்ட் இல்லையா, அவமானப்படுத்துவதற்கு அது வந்து அதை எப்படி கையாளுறதுன்னே அவருக்கு தெரியல. உடனே வந்து அழுகிறது, விபரீதமான முடிவுகள் எடுக்கிறது, ரொம்ப மோசமான இல்லை நம்ம தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறது, அல்லது குமஞ்சு போடுறது, சுருண்டு மரப்பட்ட மாதிரி அது வந்து தொட்டாசிரியை போல சுருண்டுக்கிறது உருண்டுக்கிறதுன்றதான் நிறைய பேர் பண்றீங்க. அதே மாதிரி ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் கவலைப்படுறது. இது ரெண்டும் பெண்கள்கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம். அவமானங்களை எப்படி கையாள வேண்டும், கவலைகளை எப்படி கையாள வேண்டும் என்று இந்த வகுப்பிலே நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரப்போறேன். முயற்சி பண்ணி பாருங்க. இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் சாத்தியமா இல்லை, இதெல்லாம் பாட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க நினைக்காதீங்க. முயன்று பாருங்க. அவமானங்களை எப்படி எதிர்கொள்வது, இன்சல்ட்டை உடனே தற்கொலை பண்ணிக்காம, தன்னை பற்றி ஒரு தவறாக ஒரு பேசுபவர்களை கண்டு உடனே மனம் குமைஞ்சு மனம் உடைஞ்சு உடனே விபரீதமான முடிவுகள் எடுக்கிறாங்க சில பெண்கள். அது வந்து அவசியம் இல்லை. இப்ப எப்படி அதை ரொம்ப நாகரிகங்கள்லாம் பெண்களா வந்திருக்கிறீங்க, நம்ம நாகரிகமாக ஒரு செய்தி சொல்றேன். எனக்கு திருமணமான போதுல நானும் என்னுடைய மனைவி கார்ல போயிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த மழை பெஞ்சிட்டு தண்ணி எல்லாம் ரொம்ப கிடக்குது. அங்க ஒருத்தன் கடந்து போறான். அந்த இடத்துல தண்ணி கிடக்கு சாதாரணமா நினைச்சேன். அது வந்து பள்ளம் பார்க்க தெரியல. சட்டுன்னு டயர் உட்காந்துச்சு. படியும் இவ்வளவு தண்ணி அப்படியே வாரி அவன் மேல தெரிச்சது. அவன் தெரிச்சா அவன் பாவம், அவன் வந்து ஆஃபீஸ் போறான், வேலைக்கு போறான், எதுக்கு போறான்னு தெரியாது. பாவம் அவன் அப்படியே பொத்தலாம் நினைஞ்சு போனா, அதுவும் சேரு சக்கரை எப்படி இருக்கும் அவனுக்கு. அவன் என்ன வார்த்தை சொன்னான்னு தெரியுமா? ஐயோ அந்த சபையில என்னால அதை சொல்லவே முடியாது. அவ்வளவு மோசமான ஒரு வார்த்தையை அவன் சொன்னான். எப்படி இருக்கும் அந்த கல்யாணம் ஆன புதுசுல மனைவியோட போயிட்டு இருக்கிறேன். அவன் சொன்ன வார்த்தை இருக்குது, நாக்க பிடிங்கின சாகலாம் போன்ற ஒரு வார்த்தையை வந்து அவன் சொன்னான். அது அந்த நாகரிகமான வேலை கடைசி வரையும் சொல்ல மாட்டேன். எனக்கு அப்படி விடம் வந்தது, அப்படி கோபம் வந்தது. இறங்கி அவனை 4 அறையலாமான்னு வந்து அப்படி கோபம் வச்சு. அதுவும் மனைவி வச்சு சொல்லிட்டா, நானா பிறந்த சொன்னா கூட பரவாயில்ல. அந்த இதை வந்து என்னால் கையாளவே தெரியல எனக்கு. அப்படித்தான் பல பேர் வந்து இருக்காங்க. பெண்களை வந்து ஒரு இன்சல்ட் பண்றதுக்கோ அல்லது வந்து மரவட்டையா சுருண்டு போவதற்கோ ரொம்ப சுலபமான வழியை ஆண்கள் எடுத்து வச்சுக்கிறாங்க. அது வந்து அவருடைய கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, அதை விமர்சிச்சது. அதுக்கு வந்து நாம் வந்து அசைஞ்சு கொடுக்கவே கூடாது. நான் என் உள்ளத்தால் எப்படிப்பட்டவன், நான் எப்படிப்பட்டவன், எனக்கு என்னை பற்றி தெரியும். எவன் என்ன சொன்னாலும் கவலை, அது உண்மை இல்லை. உண்மைங்கிற இல்லாததை நான் புறக்கணிப்பேன். இதுக்கு வேற விதமா நான் சில விளக்கங்கள் சொல்றேன். அவமானங்களை ஒரு 2-3 மனிதர்கள் எப்படி கையாண்டார்கள் என்று சொல்லிவிட்டால் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு மறைமுக பாடங்கள் அதில் இருக்கின்றன. வள்ளல் அழகப்பர்
தெரியாதவங்க இந்த பகுதியை சேர்ந்தவங்களா இருக்கவே முடியாது. 200 ஏக்கர் நிலம் அப்படியே கொடுத்தார். வாழ்ந்த வீட்டை அப்படியே கொடுத்தார் கல்விக்காக. இன்னைக்கு விளம்பரத்துக்காக எவ்வளவு பேர் கொடுக்குறாங்க, காசைக்காக கொடுக்குறாங்க, பணத்துக்காக கூட கொடுத்துறாங்க. ஆனா அவர் இதையுமே எதிர்பார்க்காம கொடுத்தாரு. உடல் விடப்படுற அவருக்கு உடல் ஒரு குறை இருக்கு. அதை பற்றிலாம் மேடையில் பேசக்கூடாது. உடல்ல ஒரு குறை இருந்துச்சு. அவர் வந்து பாம்பேல ரிட்ஸ் என்கிற ஒரு ஹோட்டலில் போய் தங்க போனார். RITZ என்று அந்த ஹோட்டலுடைய பேர் இன்னமும் இருக்குது. அந்த ஹோட்டல் போய் தங்க போன போது அந்த ஹோட்டல் வரவேற்பறையாளர் வந்து என்ன சொன்னாரு, உங்களுக்கு நாங்கள் இந்த ஹோட்டலில் அதை தங்குறதுக்கு அதை தரமாட்டோம் அப்படின்னா. என்னது ஏன் அதெல்லாம் சொல்ல முடியாது, போங்க தர முடியாது. இவருக்கு ரொம்ப அவமானம் தாங்கலை, அவரால் மனசு வந்து இதுவாகலை. நான் சொன்னேன் அவருக்கு ஒரு குறை இருந்ததுங்கிறது சொன்னேன். காரைக்குடிக்கு வந்தாரு, பெரும் பணத்தை திரட்டினாரு. ரிட்ஸ் ஹோட்டலுடைய அதிபர் போய் சந்திச்சாரு. உங்க ஹோட்டல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு நான் மாறணும்னு நினைக்கிறேன், நான் அப்படி இப்படின்னு ஏதோ கன்வின்சிங்கா பேசி அந்த ஹோட்டல் அறையை வாங்கி அதுல தங்கினேன். இதுதான் ஒரு அவமானத்தை மனிதன் எப்படி கையாளுவது என்பதற்கு ஒரு உதாரணம். இரண்டாவது உதாரணம், வலம்புரி ஜான் என்று ஒரு மிகப்பெரிய, உங்களுக்கெல்லாம் நீங்களாம் ரொம்ப இளையவரா இருக்கீங்க, சற்று மூத்த தலைமுறைக்கு அவர் பற்றி தெரியாம இருக்காது. வலம்புரி ஜான் என்று அவர் இறந்து போயிட்டாரு. அவர் மிகப்பெரிய பேச்சாளர், மிகப்பெரிய எழுத்தாளர். அவரை போல ஆங்கிலத்திலும் தமிழிலும் வல்லமையாக பேசுகிற ஒரு மனிதர் நான் இதுவரைக்கும் கடந்து வரவில்லை. அவரு ஒரு முறை பாராளுமன்றத்தில் நல்ல அழகான ஆங்கிலத்தில் உரையாற்றிட்டு இறங்குறார்கள். பார்வையாளர் அரங்கிலேருந்து ஒரு பெரியவர் இறங்குறார். இந்த மாதிரி ஒரு ஆங்கில உரையை நான் கேட்டதே இல்லை வாழ்க்கையில. என்ன ஃப்ளோ, என்ன வெக்காபுலரி நாலேஜ், என்ன ஆங்கிலம், அப்பா இது வரைக்கும் நான் அப்படி ஒரு ஆங்கிலத்தை நான் கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்றாரு பெரியவர். அதுக்கு வலம்புரி ஜான் சொல்றாரு, இவ்வளவுக்கு நீங்க தான் ஏன் காரணம், நான் என்ன பண்ணேன். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சிறுவனாக இருந்த பொழுது அவர் வந்து குமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கடற்கரையோர கிராமத்து மீனவ சமூகத்தை சேர்ந்தவர். நான் கடற்கரையோர பெஞ்சில் நான் உட்கார்ந்து இருந்த ஒரு டீ கடை பெஞ்சில் அப்ப ஹிந்து படிச்சுட்டு இருந்தீங்க, ஹிந்து கொடுங்க, சப்ளிமெண்ட்டை கொடுங்க படிச்சு தரேன்னு கேட்டேன். நீங்க சொன்னீங்க உங்களுக்கு மாத்திரம் எனக்கு மறக்கல, நீயா ஹிந்துவா சி போடா அப்படின்னு சொன்னீங்க. நீயா ஹிந்துவா சி போடா, இந்த 4 வார்த்தை தான் எனக்கு இந்த நிலைமையை கொடுத்துச்சு. இன்னைக்கு நான் நல்ல ஆங்கிலம் பேசுறேன்னா, இன்னைக்கு நான் பாராளுமன்ற உறுப்பினராக ஆனேன்னா, உங்களால இன்னைக்கு நான் பாராட்டு பெறேன்னா, இன்னைக்கு இந்த நிலையை அடைஞ்சிருக்கேன்னா அந்த 4 சொல்ல அந்த 4 நிலைகளுக்கு காரணம் சொன்னார். யார் ஒருவர் நம்மை அவமானப்படுத்துகிறார்களோ அவர்கள் வாயால் பாராட்டு பெற வேண்டும், அவர்கள் வாயால் நாம் வேற்று சொற்களை கேட்க வேண்டும், அவர்கள் வாயால் நாம் கட்டி கொடுக்கப்பட வேண்டும் என்கிற நிலைமையை என்னைக்கு உருவாக்கணும் என்று நம்ம மனசில் நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்முடைய சூழ்நிலை. நம்ம என்ன சொல்றோம், ஒரு மனிதனுக்கு கட்டி கொடுக்கிற பொழுது வேகம் வர வேண்டும், அல்லது குட்டுகிற பொழுது வேகம் வர வேண்டும். அதாவது குட்டும் போது எப்படி வேகம் வரணும். என்னை பார்த்தா நீ முடியாதுன்னு சொன்னேன், நான் முடிச்சு காமிக்கிறேன் இல்லையா பாரு, என்னை பார்த்து முடிக்க முடியாதுன்னு சொன்னியா, ரொம்ப கரெக்டா சொல்றேன், அப்படிதான் பண்ண போறேன் அப்படிங்கிறதுல இந்த லேனாதுவான் இன்றைக்கு முன்னாடி நின்று கொண்டு 3400 நூல்களுடைய ஐயா சொன்னாங்களே, 3400 நூல்களை பதிப்பிச்ச ஒரு பதிப்பாளர்லாம் சொன்னாங்களே. இதுக்கு என்ன தெரியுமா காரணம்? என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என்னுடைய நண்பர், என்னுடைய நல விரும்பிகள், என்னுடைய வட்டத்தினர் தராத ஒரு வேகத்தை எனக்கு ஒரு எதிரி தான் தந்தான். என்ன நடந்ததுன்னா, பதிப்பாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தொகையை திரட்டினாங்க. என்ன காரணம்னு எனக்கு ஞாபகம், எனக்கு இப்ப 22 வயசு. அப்ப தொகையை திரட்டினாங்க. அப்போ ஒரு பதிப்பாளர் சொன்னார், பொருளாளர் சொன்னாரு, பணத்தை திரட்ட பொருளாளர் வந்து என்னை பார்த்து சொன்னாரு, நீங்கெல்லாம் சின்ன பசங்க, இதே வாங்க, நீங்கெல்லாம் சின்ன பசங்க, உங்கள்கிட்டலாம் இப்போ வாங்கக்கூடாது, எல்லாத்தையும் நாங்கள் 1000 ரூபா வாங்குறோம், நீ மட்டும் ஒரு 500 ரூபா போதும் அப்படின்னாரு. ரொம்ப எல்லாரும் சந்தோஷப்பட்டுருப்பாங்க, ஐயோ 500 ரூபா மிச்சம்னு. அன்னைக்கு வந்தது பாருங்க எனக்கு வாழ்க்கையில வேணும், அதுக்கு மேல அடங்கவே இல்லை. என்னை பார்த்தா நீ சின்ன பதிப்பாளர் என்று சொன்னாய், உன்னை நான் சின்ன பதிப்பாளராக ஆக்கி காண்பிக்கிறேன் என்று நெஞ்சிலே நெருப்பு வைத்தேன். எல்லாரும் வயிற்றுல நெருப்பு வச்சுப்பாங்க, அது வந்து வயிற்றுச்சல், அதனால எந்த விதமான பலன் கிடையாது. நெஞ்சில நெருப்பு வைக்கணும். பாரதி சொல்லுவான், ஒரு பெரிய காணா, அதுல ஒரு மரமா, அதுல ஒரு பொந்தா, அதுல கொஞ்சம் நெருப்பு ஒண்ண வச்சேன், வெந்து தணிந்தது காடுன்னு சொல்லுவான். ஒரு சின்ன பொறி நெருப்பை தான் அதுக்குள்ள வச்சேன், ஆனா காடே வந்து நெருப்பை இங்கே வைக்கணும். அப்ப நான் நினைச்சேன், உன்னை நான் சின்ன பதிப்பாளராக ஆக்கி காட்டுறேன்,
இருகோடுகள்னு ஒரு படம் வந்துச்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அந்த படத்தை பார்த்தவங்க யாரா இருக்கீங்களா? சவுகார் ஜாதகி பாருங்க, மூத்த தலைமுறை தான் கையை வளர்த்துறது. எப்பாவது திரும்பி போட்டோம், அங்கேயே ஒருத்தவங்க கையை வளர்த்துறாங்க. அதில் என்ன தத்துவம்னா, ஒரு கோடை போட்டுட்டு அந்த படத்துல வர காட்சி, இந்த கோடை போட்டுட்டு இதை அழிக்காம இதை சின்ன கோடாக ஆக்கணும் அப்படின்னு அந்த போட்டி மாதிரி சொல்லுவாங்க. உடனே அந்த கெட்டிக்கார கதாபாத்திரம் பெரிய கோடை வந்து மேலே போடும், அவ்வளோதான், இது சின்ன கோடை ஆயிடுச்சு. அப்படி உன்னை சின்ன பதிப்பாடம் ஆக்கி காமிக்கிறேன்னு சொன்னேன்ல, அதுக்கு பிறகு நான் படுத்திருந்த படுக்கை இருக்குல்ல, அந்த படுக்கை எனக்கு இந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற பெரிய தோசைக்கல் இருக்குல்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த கல் எப்போ பார்த்தாலும் சூடாகும், உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அது மேலே என்னால் படுக்கவே முடியல. ஏன்னா ஏதாவது தூக்கம் வந்தா, ஒரு அயர்வு வந்தா, ஒரு சோறு வந்தா, ஒரு நம்பிக்கை குறை வந்தா அவன் கண்ணில் வந்தான், பொருளாளர் கண்ணில் வந்தான். உண்ட சொன்னா இல்லையா, அவனை பார்த்து சின்ன பதிப்பாடம் ஆக்கி காமிக்கிறேன். அதை வந்து பண்ணணும்னா தூங்கக்கூடாது. 5:30 6 மணி 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டு இருந்தேன் நானு. அப்படின்னு தெரியுமா, 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சேன். அப்போ வந்து வாக்காளை சொல்லிட்டான். 7 மணிக்கு எந்திரிச்சிட்டு இருந்த ஆளு 6:30க்கு எந்திரிக்க ஆரம்பிச்சேன், 6க்கு எந்திரிக்க ஆரம்பிச்சேன், 5:30க்கு எந்திரிக்க ஆரம்பிச்சேன், 5க்கு ஆரம்பிச்சேன், 4:30 ஆக்கினேன், 4 ஆக்கினேன். என் மனைவி எழுந்து ஒரு நாள், என்னங்க இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சுன்னா, ஐயோ நம்ம மேல எவ்வளவு அக்கறைன்னு பார்த்தா, நீங்க மெடிசன் சொன்னதான் சொன்னான். ஐயோ பல்பை போட்டு லைட்டை போட்டு எந்த தூக்கத்தை நீங்க கெடுக்குறீங்கன்னா, ஓ அதான் நான் விஷயம், அப்பெல்லாம் மாத்திக்கிறேன்னு சொல்லி அப்புறம் வேற ரூமுக்கு போய் அதுக்கு பிறகு எழுதுற வேலையெல்லாம் பார்த்தோம். இந்த வேகம் வெறிய ஒரு எதிர்தான். எனவே உங்கள் வாழ்க்கையில் யார் உங்களை அவமானப்படுத்தினாலும் உடனே விபரீதமான முடிவுக்கு போகாமல், சங்கடப்படாமல், ஒரு வந்து மனம் வந்து குலைஞ்சி போகாமல், உங்க வாயால் நான் பாராட்டு பெறுவேன் என்கிற சபதத்தை மனதிலே வைத்திருக்கிறது சொன்னால், அதுதான் நீங்கள் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு வழிமுறையாக இருக்குமே தவிர வேற என்ன பண்ணாலும் அது வந்து நல்ல தீர்வாக இருக்காது. என்ன ஆகும், நாம வந்து ஆமாமா நீ உருப்ப மாட்டேன், நீ சேர மாட்டேன், உனக்கு வேலையே தெரியல, நீ வந்து முன்னுக்கு வர மாட்டேன்னு சொன்னா ஆமாமா அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்க வெற்றி அடைஞ்சிடறாங்க. இல்லை இல்லை, இந்த எதிரியை நம்ம வெற்றி அடைய செய்யவே முடியாது, வெற்றியை செய்யவே கூடாது, நாம வெற்றி அடையும். அப்ப இந்த சூழ்நிலையை மாற்றம். வள்ளல் அழகப்பரை சொன்னேன், வலம்புரி தானவரை சொன்னேன், உங்கள் கண்முன்னே இருக்கிற இன்றைக்கு 3400 நூல்களை விற்பனை கொண்டிருக்கிற ஒரே தமிழக பிரசுரம் மணிமேகல பிரசுரம் என்று சொன்னால், அதற்கு ஒரு எதிரி தந்த வேகம், என்னுடைய தாய் தந்த வேகம் இல்லை, என்னுடைய தந்தை தந்த வேகம் இல்லை, என்னுடைய நல விரும்பிகளோ நண்பர்களோ தந்த வேகம் அல்ல. அவன் மட்டும் இன்சல்ட் பண்ணாம இருந்ததுன்னா ஒரு சாதாரண பதிப்பாளனாக இருந்திருக்கும். இன்சல்ட் எப்படி எடுத்துக்கும் சொல்லிட்டேன். கவலைகளை எப்படி கையாளுறது பெண்கள் அவசியம். முன்னு இல்லாததுக்கெல்லாம் கவலைப்படாது, எதுக்கு எடுத்தாலும் கவலைப்படாது, அர்த்தம் இல்லாததுக்கெல்லாம் கவலைப்படாது, எதுக்கு எடுத்தாலும் அழுகிறது, எதுக்கு எடுத்தாலும் மூக்கு சென்றது. இதுல இந்த பயிற்சி வகுப்பு கூட நீங்க அடியோட மாறி போயிட போறீங்க. ஆனா நான் சொல்ற கருத்தை நீங்க ஏற்றுக்கு பின்பற்றி பார்க்கணும். என்னன்னா, கவலை என்பது அந்த பாப எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு கலை. அந்த கலையை கையாளுவதற்கு சாதாரண 1000 கலைகள் 64 அடங்காத கலை இந்த கவலையை வந்து கையாளுகிறது தான். நான் கேட்கிறேன்,